Welcome to the programming series. I'm SSP on behalf of LearnTech. இன்னைக்கு நம்ம ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டே 9ல் இருக்கோம். பேசிக்காக ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு என்னென்னா, இப்போ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலை நம்ம ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், ரீட் பண்ணி நம்ம எடுத்து கான்டென்ட்டை பேஸ் பண்ணி ஏதாவது வந்து ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட அவுட்புட்டை இன்னொரு ஃபைலை வந்து சேவ் பண்ணலாம். கடைசியாக அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸை ஃபைல் பேஸ் பண்ணி வந்து பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம வந்து ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என்னால் ஓப்பன் பண்ண முடியலன்னா அதுக்கு என்ன எரரோ அந்த எரரை வந்து நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த ஃபைலில் சம்திங் நான் வந்து ரைட் பண்ணுறேன். அண்ட் கடைசியாக அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி நம்ம வந்து மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் அதில் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிலேயே வந்து இன்பில்டாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியே நம்ம இந்த டாஸ்க் வந்து பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஓப்பன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதுவே ரீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப் கெட்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ரைட் பண்ணுறதுக்கு எஃப் புட்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். மேலே ஓப்பன் பண்ண அந்த ஃபைலை கடைசியாக வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு எஃப் க்ளோஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த வழியில் இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து கோட் பண்ணி வந்து பார்க்க போகிறோம். தரவாக எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்க வந்து போகிறோம். இது வந்து ஃபைல் ஆப்ரேஷன்ஸை பற்றின வீடியோ அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் நான் வந்து இன்னொரு டாபிக் வந்து இன்க்ளூட் வந்து பண்ண போகிறேன். ஸோ அது என்னென்னா, இது வரைக்கும் நம்ம கோட் பண்ணது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ஃபைலில் வந்து கோட் பண்ணி வந்து பார்த்துருப்போம் இல்லையா. இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பீஸ் ஆஃப் கோட் வந்து இன்னொரு ஃபைலில் நம்ம வந்து ரைட் பண்ணிக்கிட்டு நம்மளோட மெயின் ப்ரோக்ராம்லேருந்து அந்த சைல்ட் ப்ரோக்ராம் வந்து கால் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போக போகுது. ஸோ வித்தவுட் டிலே ஆரம்பிக்கலாமா? முதல்ல நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்து என்ன மாதிரினா, ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு, கிரியேட் பண்ண அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் சம்திங் வந்து நம்ம வந்து டைப் பண்ணுறோம். ஸோ நம்ம டைப் பண்ண அந்த கான்டென்ட்டை நம்மளோட சி ப்ரோக்ராமிங் மூலிமா ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணி அந்த அவுட்புட்டை நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பண்ண போகிறோம். கிளியராக இருக்கீங்களா? ஓகே. ஸோ இதுக்காக நான் வந்து முதல்ல வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் கிரியேட் பண்ண போகிற அந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கே என்னோட சி ப்ரோக்ராம் வந்து இருக்குதோ சேம் அதே ஃபோல்டரில் வந்து கிரியேட் பண்ணுறேன். அதாவது டே 9 அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில் வந்து கிரியேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறதுனால நான் வந்து .txt அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷனில் வந்து கிரியேட் பண்ணுறேன். என்னோட டெக்ஸ்ட் ஃபைலோட நேம் வந்து சாம்பிள் அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் வந்து டெக்ஸ்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் சம்திங் ஏதாவது வந்து ரைட் பண்ணுறேன். நான் உதாரணத்துக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐம் SSP ஏ யூடியூபர் அப்படின்னு வந்து போட்டுக்கிட்டு அண்ட் ஐடி ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நம்மளோட கான்டென்ட் வந்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட சி ப்ரோக்ராமிங்க்கு வந்து வந்துடலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து ரீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபைல் ஆப்ரேஷன் வந்து பண்ண போகிறதுனால இதுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபைல் பாயிண்டர் வந்து தேவை. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் வந்து இருக்கும். அதை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு பாயிண்டர் இப்போ வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதோட நேம் வந்து நான் FB அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். ஏன் இந்த ஃபைல் பாயிண்டர், இதோட யூஸ் வந்து என்னன்னா, நாம் வந்து இப்போ ஃபைல் ஆப்ரேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஃபைல் ஆப்ரேஷன் வந்து பண்ண போகிறப்போ நாம் ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறப்போ அந்த ரீட் பண்ண அந்த கண்டென்ட் எல்லாமே மெமரியில் ஒரு இடத்துல வந்து ஸ்டோராக இருக்குமா, அப்படி ஸ்டோராக இருக்க அந்த மெமரியோட ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து என்னவோ அதுதான் இந்த FB அப்படிங்கிறது வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பாயிண்டர் வேரியபிள்னாலே அது பாயிண்ட் பண்ண போகிறது வந்து ஒரு அட்ரஸ் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபைலுக்காக கிரியேட் பண்ண போகிற இந்த பாயிண்டர் நம்மளோட கண்டென்ட்டோட ஸ்டார்டிங் லொக்கேஷன் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த பாயிண்டர் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது போக இன்னொரு வேரியபிள் நமக்கு வந்து தேவைப்படுது, அது வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரில் சீன்னு சொல்லி இன்னொரு வேரியபிள் நான் வந்து டிக்ளேர் வந்து பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஃபைல் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா FB அப்படின்னு வந்து போட்டுக்கிட்டு ஈக்குவல் அப்படின்னு வந்து போட்டுக்கிட்டு இப்போ எஃப் ஓப்பன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து போட்டுக்கிட்டு இதில் ஆர்குமெண்ட்டாக நம்ம வந்து 2 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து என்னன்னா, நம்ம எந்த ஃபைலை வந்து ரீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இந்த ஃபைல் வித் ஃபுல் பாத் வந்து கொடுக்கணும். இந்த இடத்துல நமக்கு சாம்பிள் அப்படிங்கிற இந்த ஃபைலை தான் நம்ம வந்து ரீட் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி ப்ரோக்ராம் வந்து எங்கே இருக்கோ சேம் அதே ஃபோல்டரில் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு நம்ம ஃபுல் பாத் மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் வந்து இல்லை. சப்போஸ் உங்களோட சி ப்ரோக்ராமிங் வந்து ஒரு ஃபோல்டரில் வந்து இருக்குது, நீங்கள் ரீட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து இன்னொரு ஃபோல்டரில் வந்து இருந்துச்சுன்னா
உங்களோட டெக்ஸ்ட் ஃபைலோட ஃபுல் பாத் என்னவோ அதை நீங்கள் வந்து இதில் வந்து கொடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து கொடுத்தாச்சு அண்ட் கொமா போட்டுக்கிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்குமெண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ல தான் நம்ம வந்து என்ன ஆப்ரேஷன் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து சொல்லணும். அதாவது ஃபைலை ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம வந்து என்ன மோடில் வந்து ஓப்பன் பண்ணுறோம். நம்ம ரீட் பண்ண போகிறோம்னா ஆர் அப்படின்னு வந்து கொடுக்கணும், ரைட் பண்ண போகிறோம்னா டபிள்யூ அப்படின்னு வந்து கொடுக்கணும், அபெண்ட் பண்ண போகிறோம்னா ஏ அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த தடவை நான் வந்து ரீடு வந்து பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஆர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கிறேன் அண்ட் கடைசியாக ஒரு செமிகோலன் வந்து கொடுத்துக்கிட்டு இதோட இதை க்ளோஸ் வந்து பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம இந்த sample.txt அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து இருந்துச்சுன்னா அந்த ஃபைலில் இருக்க கான்டென்ட்டை வந்து ரீட் பண்ணி அதோட ஸ்டார்டிங் அட்ரஸை FBல வந்து போட்டுருக்குவான். சப்போஸ் இந்த sample.txt அப்படிங்கிற ஃபைலே வந்து இல்லைன்னா என்ன ஆகும்? அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எழுதி வச்சிருக்க கோடு எல்லாமே வந்து வேஸ்ட்டாக வந்து போயிடும்ல. ஸோ அதை தடுக்கிறதுக்காக நம்ம வந்து எரர் ஹேண்ட்லிங்காக இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டெப் வந்து இன்க்ளூட் வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி FB அப்படிங்கிற நம்ம பாயிண்டர் வந்து ஈக்குவல் டு நல்ல அப்படின்னு வந்து செக் பண்ணுறேன். நல்லுன்னா அதில் வந்து ஒன்றுமே இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ணுறேன். ஸோ அதான் நல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சப்போஸ் அதுக்குள்ள வந்து ஒன்றுமே இல்லைன்னா இந்த மாதிரி printfல the file doesn't exist அப்படின்னு சொல்லி ஒரு எரர் மெசேஜ் வந்து த்ரோ பண்ணலாம். அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் -1 அப்படிங்கிறது வந்து கொடுத்துடலாம். ஸோ இது எதுக்காகனா இதுக்கப்புறம் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆக வேண்டாம், எனக்கு இதோட க்ளோஸ் ஆயிடணும் அப்படின்னு வந்து சொல்றதுக்காக இந்த இடத்துல ரிட்டர்ன் -1 அப்படிங்கிறது வந்து கொடுத்தாச்சு. ஓகே, சப்போஸ் இந்த இஃப்க்குள்ள நமக்கு வந்து போகலைன்னா வெளியே வந்துடும் இல்லையா? ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் நம்மளோட நார்மல் ஆப்ரேஷன் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சி அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து வச்சிருக்கேன்ல, அது ஈக்குவல் டு நம்ம ரீட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து FB அப்படிங்கிறது வந்து இருக்குமா, அதுல இருந்து ஒவ்வொரு கேரக்டரா வந்து எடுக்க போறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கெட் சீன் என்னன்னா கெட் கேரக்டர் வந்து அர்த்தம். ஸோ இதுக்குள்ள நம்மளோட FB அப்படிங்கிற இந்த பாயிண்டர் வேரியபிள் வந்து கொடுத்துட்டோம்னா இது வந்து என்ன பண்ணோம்னா FBல இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னவோ அதை எடுத்துட்டு போய் சிக்கு வந்து அசைன் பண்ணிடும். ஸோ இது கரெக்டாக அசைன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக printfல அந்த சி வந்து பிரிண்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் பண்ண கோடு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த இந்த ஃபைல் வந்து பிரிண்ட் ஆயிருக்கணும். ஸோ இந்த ஃபைலில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன ஐ, ஸோ ஐங்கிறது வந்து வந்திருக்கணும். ஸோ எப்படி சொல்றேன்னா இந்த ஃபைலில் இருக்க மொத்த கண்டென்ட்டுமே ரீட் ஆகி அதோட ஸ்டார்டிங் லொக்கேஷன் FBல வந்து இருக்கும். ஸோ அந்த FBலேருந்து நம்ம கெட் சி மூலிமா ஒரு கேரக்டர் வந்து எடுக்கிறோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து எடுக்கும். ஸோ அப்படி எடுத்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து ஐ தான். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஐ அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வந்து வரணும். ஸோ நான் வந்து பிரிண்ட் பண்ணி வந்து பார்க்குறேன். எஸ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தான் வந்து வந்திருக்குது. ஓகே, இது வந்து ஒரே ஒரு கேரக்டர் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே வந்து பண்ணிட்டோம். நமக்கு மொத்த கேரக்டர் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னா என்ன பண்ணலாம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலாமா? எஸ், ஸோ அதை வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வைல் லூப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வைல் லூப்பில் நம்மளோட கண்டிஷன் வந்து என்னன்னா நம்ம கெட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த சி அப்படிங்கிற கேரக்டர் வந்து நாட் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் த ஃபைல் அப்படின்னு வந்து செக் பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா EOF அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை கொடுத்தோம்னா நமக்கு வந்து எண்ட் ஆஃப் த ஃபைலா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணோம். ஸோ அது வந்து எண்ட் ஆஃப் த ஃபைலா இல்லைன்னா நம்ம வந்து நம்மளோட பர்டிகுலர் கேரக்டரை நம்ம வந்து டிஸ்பிளே வந்து பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த printf ஸ்டேட்மெண்ட்டை இதுக்குள்ள வந்து கொடுத்துட்றேன். அண்ட் அது போக ஒவ்வொரு தடவையும் நெக்ஸ்ட் கேரக்டரை நம்ம வந்து ரீட் பண்ணணும். அதுக்காக C ஈக்குவல் டு கெட் சி ஆஃப் FB அப்படின்னு வந்து போட்டுறோம். ஸோ இதில் என்ன எடுக்கு நமக்கு வந்து தெளிவாக புரியுதா? ஸோ இதில் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் சியில் வந்து போட்டோமா. ஸோ அப்படி எடுத்திருக்க அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னது ஐ. ஸோ ஐ வந்து நாட் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் த ஃபைல். ஆமாம், இன்னும் நமக்கு வந்து ஃபைலில் வந்து முடியல. ஸோ அப்படின்னா அந்த ஐ அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கேரக்டர் வந்து ரீட் பண்ணுறோம். ஸோ இதில் அடுத்த கேரக்டர் என்ன, ஸ்பேஸ் தான். ஸோ ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து திரும்ப வந்து செக் பண்ணும். ஸோ எண்ட் ஆஃப் த ஃபைலை ரீச் பண்ணுறோமான்னு செக் பண்ணும். இல்லை நம்ம வந்து எண்ட் ஆஃப் த ஃபைல் வந்து ரீச் பண்ணலை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து திரும்ப வந்து லூப் ஆகிட்டே இருக்கும் அன்டில் எது வரைக்கும்னா இந்த டாட்டுக்கு அப்புறம் இந்த ரிசீட் வர்றப்போ நமக்கு ஃபைலில் எந்த ஒரு கான்டென்ட்டுமே வந்து இல்லை. ஸோ அந்த டைம் இந்த வைல் லூப் அப்படிங்கிறது வந்து எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ கடைசியாக வெளியே வரப்போ நம்ம ஓப்பன் பண்ண அந்த ஃபைல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்து வரணும். ஸோ அதுக்காக எஃப் க்ளோஸ் அப்படின்னு வந்து போட்டுக்கிட்டு அதுக்குள்ள நம்மளோட அந்த FB அப்படிங்கிற இந்த பாயிண்ட் வேரியபிள் வந்து கொடுத்துட்டோம்னா ஃபைல் ப்ராப்பராக வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணுறப்ப நமக்கு கரெக்டான அவுட்புட் வந்து கிடைக்கிறான்னு வந்து செக் பண்ணலாம். ஸோ நான் ரன் பண்ணுறேன். எஸ், நமக்கு கரெக்டான அவுட்புட் வந்து கிடைச்சிருச்சு. ஐ எம் SSP, யூடியூபர் அண்ட் IT ப்ரொஃபஷனல். ஃபைல் ரீட் ஆப்ரேஷன் வந்து பார்த்தாச்சு. அடுத்து நம்ம எப்படி ஒரு ஃபைலை ரைட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்காக சேம் இதே ப்ரோக்ராம் வந்து காப்பி பண்ணிக்கிட்டு நான் வந்து இன்னொரு ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலில் நம்ம ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டு ரைட் ஆப்ரேஷன் வந்து பண்ண போகிறோம். ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு தான் கண்டிப்பாக அந்த ஃபைல் அப்படிங்கிறது இருந்தால் தான் அதில் வந்து ரீட் பண்ண முடியலையா. நம்ம அந்த தடவை வந்து ரைட் தான் வந்து பண்ண போகிறோம்.
ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் நேம்ல நமக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து இருக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணோம். சப்போஸ் இல்லைன்னா அதுவா வந்து கிரியேட் வந்து பண்ணிக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த இடத்துல நான் வந்து இதை வந்து sample2 அப்படின்னு வந்து மாத்திக்கிறேன். ஓகேவா? ஸோ sample2 அப்படிங்கிறது வந்து மாத்திக்கிட்டு நம்ம இந்த தடவை வந்து ரைட் பண்ண போறதுனால நான் வந்து W அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த லைன் நமக்கு வந்து இருக்கட்டும். ஸோ இது எதுக்காகனா சப்போஸ் இந்த பர்டிகுலர் நேம்ல நமக்கு வந்து ஒரு ஃபைல் இல்லைன்னா அந்த நேம்ல அது வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த கிரியேட் பண்றதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த எரர் மெசேஜ் வந்து அடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைல் டசன்ட் எக்ஸிட் அப்படிங்கிற எரர் வந்து வச்சுன்னா ஃபைல் கிரியேட் பண்றதுல சம்திங் ஏதாவது ஸ்பேஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஸோ அந்த டைம்ல நமக்கு வந்து இது ஹேண்டில் பண்றதுங்கிறதுனால இதை நம்ம வந்து அப்படி வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு ஃபைலை வந்து ரைட் பண்றதுக்காக இதை வந்து கிரியேட் வந்து பண்ணிடும். ஓகே ஃபைன். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபைலுக்கு நம்ம சம்திங் ஏதாவது ஒன்று நம்ம ரைட் பண்றோம்ல. ஸோ ரைட் பண்றத இந்த ப்ரோக்ராம்ல நான் வந்து ஒரு கொடுக்கணும். ஸோ அதுக்காக கேரட்ல வந்து ஒரு பாயிண்ட் வேரியபிள் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி STR அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். இதுல நம்ம வந்து என்ன ரைட் பண்ண போறோமோ அதை வந்து நான் டைப் பண்றேன். என்ன டைப் பண்ணலாம்? ஐ லவ் மை சப்ஸ்கிரைபர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த கான்டென்ட் தான் நம்ம இப்போ நம்மளோட ஃபைல்ல போய் ரைட் வந்து பண்ண போறோம். நம்ம ஒரு கேரக்டரை ரீட் பண்றப்போ கெட் சி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணோம்ல. சேம் அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை நம்மளோட ஃபைலுக்குள்ள வந்து அனுப்பி ஆகணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா fputs அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த fputs அப்படிங்கிறது வந்து போட்டுக்கிட்டு fcனா ஒரே ஒரு கேரக்டர், fputsனா ஸ்ட்ரிங்னு அர்த்தம். இந்த s அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரிங் வந்து குறிக்கும். ஸ்ட்ரிங்னா மல்டிபிள் கேரக்டர். ஸோ இதை நம்ம வந்து கொடுக்க போறோம். இதுல நமக்கு 2 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா நாம எதை வந்து புட் பண்ண போறோம்? நம்மளோட ஸ்ட்ரிங் என்ன str அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங் வந்து புட் பண்ண போறோம். அண்ட் எதுக்குள்ள வந்து புட் பண்ண போறோம்? fb அப்படிங்கிற இந்த பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணி. ஸோ இதுதானே இந்த மெமரி லொகேஷன் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி அந்த ஃபைலோட ஸ்டார்டிங் லொகேஷன் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல நம்மளோட இந்த ஸ்ட்ரிங்கை பிளேஸ் வந்து பண்ண போறோம். ஸோ fputs வந்து யூஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்றப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து sample2 அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து இங்க வந்து கிரியேட் ஆகல. ஸோ இதை ரன் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகணும். கிரியேட் ஆகி அதுக்குள்ள இந்த கான்டென்ட் அப்படிங்கிறது வந்து ரைட் ஆயிருக்கணும். பார்க்கலாம். எஸ், நமக்கு வந்து sample2 அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் அதுக்குள்ள ஐ லவ் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற இந்த கான்டென்ட்டும் கரெக்டா ரைட் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் தான் வந்து வந்திருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆபரேஷன் வந்து பண்ணி பார்க்க போறோம். என்னன்னா இந்த இடத்துல நான் வந்து W அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன்ல, இந்த இடத்துல A அப்படின்னு சொல்லி இன்னொன்று வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த A அப்படின்னா என்ன? அபெண்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான வந்து அர்த்தம். ஸோ அதை புரிய வைக்கிறதுக்கு என்ன சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி இந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ஐ லவ் மை சப்ஸ்கிரைபர்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை நான் வந்து டெலிட் பண்ணிட்டு நான் வந்து வேற ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் அகைன் வந்து ரன் பண்ணேன்னா ஆல்ரெடி இந்த கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து போயிட்டு புதுசா ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற இந்த புது கண்டென்ட் தான் நமக்கு வந்து இந்த ஃபைல வந்து இருக்குதும். இதுதான் ரைட் அப்படிங்கிறது வந்து பேசிக் வந்து பண்ணுவோம். ரைட் வந்து என்ன பண்ணோம்னா ஆல்ரெடி இருக்கிறது வந்து டெலிட் பண்ணிட்டு புதுசா இருக்க கண்டென்ட் வந்து ரைட் வந்து பண்ணும். சப்போஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க கண்டென்ட்டோட நாம புதுசா ஒரு கண்டென்ட்டையும் ஆட் பண்ணணும், அதாவது அபெண்ட் பண்ணணும்னா அப்போதான் நம்ம வந்து ஏ அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஐ லவ் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு வந்து இருக்குதா. ஸோ இதுல வந்து உதாரணத்துக்கு நான் சாம்பிள் 1 வந்து காட்டுறேன். ஆல்ரெடி இந்த மாதிரி சாம்பிள் 1 வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் இருக்குது. இதுல எனக்கு எக்ஸ்ட்ரா ஐ லவ் மை சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறதும் வேணும்னா நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ஃபைல்ல போயிட்டு நான் வந்து சாம்பிள் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் எப்போதுமே W தானே கொடுப்பேன் ரைட் பண்றதுக்கு. இந்த தடவை நான் தான் ஏ கொடுக்குறேன். ஏன்னா அபெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ண போகுது. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி இருக்க கண்டென்ட்டோட இதுவும் எக்ஸ்ட்ரா போய் வந்து ஆட் ஆகும். ஸோ அதை எப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அகைன் வந்து ரன் பண்றேன். ஸோ நமக்கு எரர் எதுவுமே வரல. இப்போ நான் என்னோட sample.txt வந்து ஓப்பன் பண்ணேன்னா ஏற்கனவே இருக்க கண்டென்ட்டோட இந்த கண்டென்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபெண்ட் ஆயிரும். அதாவது அடுத்த லொக்கேஷன்ல போய் அது வந்து ரைட் ஆயிரும். சப்போஸ் இது நமக்கு வந்து நெக்ஸ்ட் லைன்ல வேணும்னா என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு /n அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணோம்னா ஏற்கனவே இருக்க இந்த கான்டென்ட்டோட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லைன் வந்து ஆட் ஆகும். அது நெக்ஸ்ட் லைன்ல வந்து ஆட் ஆகும். எஸ், எதிர்பார்த்த அவுட்புட் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஃபைல்ல வந்து எப்படி ரீட் பண்றது, ரைட் பண்றது அண்ட் அபெண்ட் பண்றது, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃபைல்ல இருந்து நம்மளோட கான்டென்ட் எல்லாத்தையும் வந்து ரீட் பண்ணி இன்னொரு ஃபைல்ல நம்ம வந்து சேவ் பண்ண போறோம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபைல்ல வந்து ரீட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணோம், இல்லாட்டி ஒரு ஃபைல்ல வந்து ரைட் வந்து பண்ணோம். இந்த தடவை நம்ம வந்து 2 ஃபைல் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு இன்னொரு ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன்.
இதில் நமக்கு தேவையில்லாத லைன்ல வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல் பாயிண்டர் நல் அப்படிங்கிறத வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து தெரியும் அது கண்டிப்பா இருக்க போகுதுங்கிறதுனால நான் அதை மட்டும் வந்து எடுத்துக்கிறேன். நமக்கு வந்து 2 ஃபைல் பாயிண்டர் வந்து தேவைப்படுது இந்த தடவை. ஏன்னா 2 ஃபைல நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து FB1, இன்னொருக்கு வந்து FB2 அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த FB1ல வந்து ஒரு ஃபைலை நாம வந்து ரீட் வந்து பண்ண போறோம். ஸோ நம்ம ரீட் பண்ண போற ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா sample.txt அப்படிங்கிற இந்த ஃபைலை நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரீட் பண்ணி இன்னொரு ஃபைலை நம்ம வந்து ரைட் வந்து பண்ண போறோம். ஸோ அதை வந்து ரைட் மோட்ல வந்து ஓப்பன் பண்றேன். ஸோ அதனால இந்த இடத்துல W அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ரைட் பண்ண போறது வந்து ஒரு புது ஃபைலாவே இருக்கட்டும். ஸோ அதனால sample3.txt அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம ரீட் பண்ணி வச்சிருக்கோம்ல FB1ல. ஸோ அதுல இருந்து ஒரு கேரக்டரா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நம்ம வந்து அதை தூக்கி நம்மளோட இன்னொரு ஃபைல் வந்து போட போறோம். ஸோ அதுக்காக நம்ம ஏற்கனவே வந்து புட் எஸ் வந்து பார்த்தோம். இந்த நம்ம வந்து புட் சி வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்காக இந்த இடத்துல வந்து புட் சி அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அது என்ன பண்ணா புட் கேரக்டர். ஸோ இது இதில் போய் புட் பண்ணோம், FP2ல வந்து புட் பண்ணோம். இதில் நமக்கு 2 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் எதை வந்து புட் பண்ணணும், அடுத்து வந்து எந்த ஃபைல் வந்து புட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். ஓகேவா? அண்ட் கடைசியா நம்மளோட 2 ஃபைலையும் நம்ம வந்து க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். இது FP2, இது FP1க்கு. கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு நினைக்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் தான் நம்புறேன். ஸோ 2 ஃபைல் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டராக வந்து எடுக்கிறதுக்கு வந்து யூஸாக இருக்குது. ஓகே, ஃபைன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஒன்று வந்து ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம், இன்னொன்று வந்து ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறம் ரீட் மோடில் ஓப்பன் பண்ண அந்த ஃபைல் பாயிண்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து எடுக்கிறோம். அது நாட் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் த ஃபைல் அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கேரக்டர் நம்ம வந்து பிரிண்ட்டும் பண்ணுறோம். அண்ட் அதே நேரத்தில் அதை தூக்கி புது ஃபைல் கிரியேட் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து புட் சி வந்து பண்ணுறோம். ஸோ லூப்பில் வந்து போகிறதுனால ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கேரக்டர் வந்து புட் பண்ணிகிட்டே வந்துருக்கும். கடைசியாக அந்த 2 ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்ச உடனே நமக்கு வந்து என்ன அவுட்புட் வந்து கிடைக்கணும்னா sample3 அப்படின்னு ஒரு புது ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கணும். sample.txt அப்படின்னு இந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து என்ன கான்டென்ட் வந்து இருக்குதோ அது sample3.txt அப்படிங்கிற இந்த ஃபைல்ல வரணும். பார்க்கலாம் வருதானே. ஸோ ரன் பண்ணுறேன், டைம் எடுத்துக்குது. ஏதோ ஒரு இன்ஃபினிட் லூப்ல வந்து போயிருச்சுன்னு நினைக்கிறேன். சுற்றிக்கிட்டே இருக்குது. நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், என்னன்னு பார்க்கலாம். என்னவா இருக்கும்? இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா இப்போயே பாஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். அது வந்து இந்த வைல் லூப் உள்ள தான் வந்து இருக்குது. அது என்னன்னா ஆரம்பத்தில் ஒரு கேரக்டர் வந்து கெட் பண்ணியிருக்கோமா. ஸோ கெட் பண்ணதுக்கு அப்புறம் வைல் லூப்ல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நாட் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் த ஃபைல் வந்து செக் பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் அந்த கேரக்டர் வந்து இன்னொரு ஃபைல் வந்து புட்டும் வந்து பண்ணுறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்து கேரக்டருக்கு வந்து மூவ் ஆனால் தானே இது வந்து நாட் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் த ஃபைல் அப்படிங்கிறது செக் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும். இது ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது, அது கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டுமே தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த லைனை நம்ம வைல் லூப்ல வந்து கொண்டு வந்திருக்கணும். ஸோ அது கொண்டு வராதனால தான் அது வந்து இன்ஃபினிட் லூப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைலுங்கிறது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருந்திருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் வரல. ஓகே, ஸோ இதுக்காக அந்த sample3 அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகி அதுக்குள்ள ஒரு இந்த மாதிரி அப்படிங்கிறது மட்டுமே நமக்கு வந்து நிறைய தடவை வந்து ரைட்டாக இருக்குது. ஸோ நமக்கு அவுட்புட்டும் தப்பான அவுட்புட் தான் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த ஃபைலை நான் இப்போ டெலீட் பண்ணிட்டு அகெயின் வந்து ரன் பண்ணுறேன். திஸ் டைம் நமக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சிரும். எஸ், நமக்கு எதிர்பார்த்த அவுட்புட் வந்து இந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக வந்து வந்துருச்சு. sample3ல வந்திருக்கான்னு பார்க்கலாம். sample3லையும் கரெக்டாகவே வந்திருக்குது. அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் வித்தியாசமா வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு name.txt அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலில் லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நேமும் கொமா செப்பரேட்டர்ல வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஃபைலை ரீட் பண்ணி அந்த கொமா மட்டும் இக்னோர் பண்ணிட்டு ஒவ்வொரு நேமா நம்மளோட அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து லாஜிக் வந்து திங்க் பண்ணணும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம், ஒவ்வொரு கேரக்டரா ரீட் வந்து பண்ணலாம். ஸோ அப்படி ரீட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து கொமா வந்து வருதோ ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ரீட் பண்ண கேரக்டர் எல்லாத்தையுமே ஒரு அறையில் வந்து ஸ்டோர் பண்ணி அந்த அறைவை நம்ம பிரிண்ட் வந்து பண்ணிடலாம். எப்போ வந்து கொமா வந்து கிடைச்ச உடனே. ஸோ பிரிண்ட் பண்ணி முடிச்ச உடனே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அரே வந்து ரீசெட் வந்து பண்ணணும். எதுக்குன்னா அடுத்த நேம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இதுதான் வந்து முக்கியமான லாஜிக். ஸோ மீதி எல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம், பண்ணிடலாம். ஸோ இதுக்காக வந்து PGM1 வந்து ஒரு காப்பி வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி தான் அது வரப்போகுது. ஸோ இதை நான் ஒரு காப்பி எடுத்துட்டு இப்போ நமக்கு தேவையான வேலையை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ரீட் பண்ண போகிறது வந்து
நேம்ஸ் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ அதனால் அதை மட்டும் நான் ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே நமக்கு வந்து இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல இந்த பிரிண்ட் ஆஃப் மட்டும் நம்ம வந்து எடுத்துடலாம். ஏன்னா நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ண போகிறதுல நேம் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நமக்கு நேம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நேம்னு சொல்லி ஒரு அரே தேவைப்படுது. ஸோ அதனால் ஒரு கேரட்டில் வந்து ஒரு அரே டிக்ளேர் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் சைஸ் வந்து நான் 10 வந்து செட் பண்ணிக்கிறேன். நம்ம ஒவ்வொன்றா வந்து ஐட்ரேட் பண்ணுறதுக்கு லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லூப்பில் யூஸ் பண்ணுறதுக்காக ஐ அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளையும் வந்து டிக்ளேர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர். நான் ஆல்ரெடி இருக்க இந்த ஒயில் லூப்பையும் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒயில் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட கண்டிஷன் வந்து என்னன்னா, இஃப் நான் ரீட் பண்ணுற கேரக்டர் எல்லாமே இந்த சி அப்படிங்கிற வேரியபிளை தானே ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த சியோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு கொமாவா அப்படின்னு வந்து செக் பண்ணுறேன். அது கொமாவா இல்லைன்னா நம்ம வந்து அரேல வந்து ஸ்டோர் பண்ணிட்டே வந்துருக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக நேம் ஆஃப் ஐ அப்படின்னு வந்து போடுறேன். ஸோ ஆரம்பத்தில் ஐயோட வேல்யூனா 0ல தான் இருக்கும். ஸோ நேம் ஆஃப் ஐ ஈக்குவல் டு நம்ம ரீட் பண்ணி வச்சிருக்க அந்த கேரக்டர். ஓகே, ஃபைன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் நம்ம ரீட் பண்ண கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது கொமாவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்ஸ் பிளாக்கு வந்து வரேன். ஸோ இந்த எல்ஸ் பிளாக் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அது வந்து கொமாவா இருந்துச்சுன்னா நம்ம வந்து டிஸ்பிளே வந்து பண்ணணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வச்சிருக்க அந்த நேம் என்னவோ நம்ம அதை டிஸ்பிளே வந்து பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல நான் பிரிண்ட் ஆஃப்ல அந்த பர்டிகுலர் அரே நான் டிஸ்பிளே வந்து பண்ணிடுறேன். ஸோ டிஸ்பிளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட அரே வந்து நான் ரீசெட் வந்து பண்ணணும். ஏன்னா நெக்ஸ்ட் நேம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால ஐயோட வழியாக திரும்ப வந்து 0 வந்து மாத்துறேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த கோட் இப்போதைக்கு ஒர்க் ஆகும். பட் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன். இப்போ பிரிண்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஒவ்வொரு நேமாக வந்து டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்கு. சுந்தர், எஸ்எஸ்பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிமுத். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் லாஸ்ட்டாக இந்த எஸ்எஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அதுக்கப்புறம் முந்தின நேமோட அந்த சுந்தரோட டிஏஆர்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணலான்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் அரே வந்து ரீட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீசெட் வந்து பண்ணுறோம். அதாவது இண்டெக்ஸோட வழி மறுபடியும் 0 வந்து மாற்றுறோம். ஸோ இந்த எஸ்எஸ்பி அப்படிங்கிறது வந்து இந்த நேமோட டோட்டல் லெட்டர் வந்து 3 கேரக்டர் தான். ஸோ அப்படின்னா அது வந்து ஆல்ரெடி இருக்க அரேல முதல் 3 கேரக்டர் மட்டும் தான் வந்து மாற்றும். ஸோ இதை நம்ம வந்து மாற்றுறதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து கொமா வந்து என்கவுண்டர் ஆனதுக்கப்புறம் நம்மளோட அரே இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த இடத்துல நேம் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஒரு நல் என்கவுண்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி \0 அப்படின்னு வந்து போட்டோம்னா நம்மளோட அரே இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு வந்து ரன் பண்ணேன்னா எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ்லாம் வந்து வராது. எஸ், இந்த தடவை கரெக்டாக வந்து பார்த்தீங்களா? ஸோ ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ்லாம் ரிமூவ் ஆகி தான் நமக்கு வந்து இந்த தடவை வந்து கரெக்டாக டிஸ்பிளே வந்து பண்ணும். இந்த இடத்துல ஸ்டில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, மொத்தம் இதில் எத்தனை நேம்ஸ் இருக்கு? 3, 6, 9 நேம்ஸ் வந்து டிஸ்பிளே வந்து ஆயிருக்குது. ஆனால் அந்த நேம்ஸ்ல மொத்தம் வந்து 10 நேம்ஸ் இருக்குது. கடைசியாக இருக்க அந்த அருண் அப்படிங்கிற நேம் வந்து வரல. ஸோ அதையும் நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொமா இருக்குல்ல, இந்த கொமா வந்த உடனே இந்த எல்ஸ் பிளாக் வந்து போயிருக்கும். ஸோ இந்த எல்ஸ் பிளாக் வந்து போய் அதுக்கப்புறம் திரும்ப வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்காது. ஏன்னா அந்த பிரிண்ட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து இதில் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம அந்த லூப் வந்து முடிஞ்ச உடனே வெளியே கடைசியாக வந்து ஒரு பிரிண்ட் ஆஃப் வந்து வைக்கணும். எதுக்குன்னா லாஸ்ட் நேம் வந்து டிஸ்பிளே வந்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கமாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் லாஸ்ட் நேம் அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணிக்கலாம். ஐயோட வேல்யூ வந்து >0, அதாவது ஏதாவது ஒரு நேம் வந்து இருந்துச்சுன்னா அப்போ நம்ம வந்து பிரிண்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்போ பிரிண்ட் ஆஃப்ல மேலே கொடுத்துருக்க அதே லைன் தான் %s, நம்மளோட அரே நேம். பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு அந்த லாஸ்ட் நேம் கூட வந்து வரும். இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். இந்த இடத்துல அருணா அப்படின்னு வருது. அருணாவா மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னா அகைன் அதே தான். ஸோ லாஸ்ட் நேம்ல இருந்த அந்த திவ்யாவில் இருந்த ஏங்கிறது இதில் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு காரணம் இந்த இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அருணா மாற்றிடலாம். எஸ், அருணா வந்து மாறிடுச்சு. கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி
இது ஃபைல் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால இதில் நம்ம வந்து எப்படி ஒரு ப்ரோக்ராம்லேருந்து இன்னொரு ப்ரோக்ராம் ஃபைலை வந்து கால் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் வந்து ஒரு 2 ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து ப்ரோக்ராம் 5, இன்னொன்று வந்து ப்ரோக்ராம் 6. ஸோ ப்ரோக்ராம் 5 அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு பேரண்ட் ப்ரோக்ராம் வந்து வச்சுக்கலாம். ப்ரோக்ராம் 6 அப்படிங்கிறது வந்து ஒரு சைல்டு ப்ரோக்ராம். அதாவது இப்போது 5லேருந்து 6 வந்து கால் பண்ண போகிறோம். மொத்தம் வந்து 2 மெத்தடில் வந்து கால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த சிஸ்டம் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணுறதுனால இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஹெடர் ஃபைல் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணணும். ஸோ அதை வந்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரி std_lib அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெடர் ஃபைல் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல சிஸ்டம் அப்படின்னு வந்து போட்டுக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அந்த ப்ரோக்ராமோட ஃபுல் பாத் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராமோட ஃபுல் பாத் வந்து நான் இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராமோட ஃபைலை வந்து கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே காப்பி பாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து என்னோட கிளிப் போர்டில் வந்து பாத் வந்து காப்பி ஆயிடும். அதை நான் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்லாஷ் பக்கத்தில் எனக்கு ஒரு எரர் காட்டுதா. ஸோ இந்த எரர் காட்டுறதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி இந்த சீல வந்து இந்த மாதிரி /n/t சொல்லி நிறைய இருக்குதா. ஸோ அதனால இது வந்து அதோட சேர்த்து வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இதை நம்ம தடுக்கிறதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி வந்து பேக்வர்ட் ஸ்லாஷ் வந்து எடுத்துட்டு இதை வந்து இப்படி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்து மாற்றலாம். ஸோ அப்படி இல்லைன்னா 2 டைம்ஸ் இந்த மாதிரி வந்து பேக்வர்ட் ஸ்லாஷ் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி வந்து போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் 5ம் ப்ரோக்ராம் 6ம் எனக்கு வந்து சேம் ஒரே ஃபோல்டரில் டே 9ல தான் இருக்குது. ஸோ அதனால் நான் டேரெக்டாகவே இந்த மாதிரி ப்ரோக்ராம் 6.c வந்து கொடுக்கலாம். ஓகேவா? சப்போஸ் இந்த ப்ரோக்ராம் 6 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபோல்டரில் இருந்துச்சுன்னா நான் வந்து ஃபுல் பாத் வந்து கொடுக்கலாம். ரெண்டுமே சேம் ஃபோல்டரில் இருக்கிறதுனால நான் டேரெக்டாகவே இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இருக்குது. இதை நம்ம ரன் பண்ணோம்னா என்ன நடக்கும்னு நான் வந்து காட்டுறேன். இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி வந்து காட்டும். ஓகேவா? ஸோ இது நமக்கு வந்து தேவையில்லை. நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பேரண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லி இந்த ஃப்ரண்ட் ஆஃப் வந்து நடந்திருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிருச்சு. நமக்கு வந்து அது எக்ஸிக்யூட் ஆகிறதுனால இந்த இடத்துல நம்ம வந்து .cக்கு பதிலாக .exe அப்படின்னு வந்து போடணும். ஓகே. ஸோ நமக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் 5ம் 6ம் வந்து இருக்குது. ஆனால் ப்ரோக்ராம் 6ஓட exe நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இதை வந்து ஒரு தடவை வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணிடணும். எக்ஸிக்யூட் பண்ணால் அந்த இடத்துல ஒரு exe ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். ப்ரோக்ராம் 6.exe அப்படின்னு சொல்லி ஒரு exe ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கா. ஓகே. இப்போ நம்ம ப்ரோக்ராம் 5 வந்து நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு ஒர்க் ஆகும். எஸ், this is parent program and this is child program. இது வந்து எப்படி நடந்திருக்குன்னா இங்க ஒரு print of இருக்குது அண்ட் இங்க வந்து இன்னொரு print of இருக்குது. இந்த இடத்துல ஒரு is அப்படிங்கிறது வந்து ஆட் பண்ணிடலாம். அகைன் வந்து பாத்தீங்கன்னா இதை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த is விட்டதுல வந்து ஒரு நல்லது நடந்திருக்கு. என்னன்னா இப்போ நான் அகைன் வந்து இந்த இடத்துல நான் is வந்து கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ப்ரோக்ராம் 5ல இருந்து நான் வந்து கால் பண்ணேன்னா எனக்கு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதுக்கு காரணம் என்ன? திரும்பவும் நான் வந்து exe ஃபைல் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ இந்த exe ஃபைல் வந்து அப்டேட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராம் 5லேருந்து ரன் பண்ணேன்னா எனக்கு அப்டேட்டட் அவுட்புட் வந்து கிடைக்கும். எஸ், இந்த தடவை கரெக்ட் இருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னா நம்ம வந்து ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணி வந்து பண்ணுறது. ஸோ அது எப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். செகண்ட் மெத்தடை நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பண்ணலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் மெத்தடில் வந்து என்ன பண்ணோம், ஒரு ப்ரோக்ராம்லேருந்து இன்னொரு ப்ரோக்ராமை அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கால் பண்ணிட்டோம். அதாவது சைல்ட் ப்ரோக்ராம் வந்து நமக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. நம்ம எழுதியிருக்கிறதுமோ 2 லைன் தான், பட் வந்து அது ஃபுல்லாக தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பட் இந்த தடவை நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா சைல்ட் ப்ரோக்ராம்ல இருந்து ஒரு பீஸ் ஆஃப் கோட் மட்டும் நம்ம வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ண போறோம். ஸோ அதுக்காக நம்ம அந்த பீஸ் ஆஃப் கோடை மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதி வச்சுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல வந்து யூஸ் பண்ண போறோம். அதாவது நம்மளோட பேரண்ட் ப்ரோக்ராம்ல வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இதனால் நமக்கு வந்து என்ன யூஸ்னா, இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு நிறைய இடத்துல தேவைப்பட்டுச்சுன்னா அதை நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதி வச்சுக்கிட்டு அந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப சேம் ஃபங்க்ஷனை எல்லா ப்ரோக்ராம்லையும் எழுதணுங்கிற அவசியம் நமக்கு வந்து ஏற்படாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இது நமக்கு வந்து பேரண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த மாதிரி printfல திஸ் இஸ் பேரண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி வந்து வச்சிருக்கேன். சைல்ட் ப்ரோக்ராம்ல வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷன்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வந்து நம்மளா வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வாய்டு அப்படின்னு என்ன அர்த்தம்னா நோ ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நான் முன்னாடியே கவர் பண்ணியிருக்கணும். இது நமக்கு வாய்டு அப்படின்னு வந்து போடக்கூடாது. இருந்தாலும் நான் வாய்டு வந்து கவர் பண்ணாதனால இடத்துல வந்து வாய்டு வந்து போட்டிருக்கேன். என்னன்னா
இன்ட் கொடுத்ததுனால நம்ம ரிட்டர்ன் 0 வந்து கொடுப்போம்ல. இன்ட்னா அது வந்து ஒரு இன்டீஜர், அதனால ரிட்டர்ன் பண்ணுறது வந்து ஒரு 0. இந்த மாதிரி நம்ம வாய்ட் வந்து போடுறப்போ நம்ம ரிட்டர்ன் வந்து எதுவுமே கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இதை நான் கவர் பண்ணாதனால இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன். இல்லை நம்ம வழக்கம் போல எப்போதுமே இன்ட் அப்படின்னு கூட வந்து கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தனா இந்த இடத்துல நான் வந்து ரிட்டர்ன் 0 அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக ரிட்டர்ன் 0 வந்து போகும். ஓகேவா? ஸோ இந்த தடவை நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறதுனால இந்த இடத்துல நான் வந்து வாய்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கேன். இது அப்படியே வந்து இருக்கட்டும். ஓகே, இதில் நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன் சொல்லி எதுவுமே வந்து எழுதலை. ஸோ இந்த pgmate அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ இந்த 8 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து ஒரு ஹெடர் ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து pgm8.h அப்படின்னு முடிகிற மாதிரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 4 லைன் வந்து எழுதியிருக்கேன். இதில் வந்து என்ன எழுதியிருக்கேன்னா அந்த மாதிரி has if ndef அப்படின்னா என்னன்னா if not define, அதாவது இந்த pgm8 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் வந்து டிஃபைன் வந்து பண்ணலன்னா எனக்கு வந்து அது வந்து டிஃபைன் வந்து பண்ணு அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அந்த டெஃபினேஷன் வந்து இதோட முடியுதுன்னு வந்து அர்த்தம். ஸோ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் மட்டும் வந்து பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கடைசியாக செமிகோலன் வந்து கொடுத்துருக்கோம்னா நம்ம வந்து ஃபங்க்ஷனை டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த இதில் இந்த நம்ம டிக்ளேர் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிக்ளேர் பண்ணியிருக்க அந்த ஹெடர் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நாம நம்மளோட பேரண்ட் ப்ரோக்ராம் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணணும். ஸோ இதுக்காக வந்து இங்கே ஹேஸ் வழக்கம் போல தான் ஹேஸ் இன்க்ளூட் வந்து போட்டுக்கிட்டு இப்போ அந்த பர்டிகுலர் ஹெடர் ஃபைலில் நம்ம வந்து இன்க்ளூட் வந்து பண்ணணும். ஸோ அதுக்காக டபுள் கோட்ஸ்குள்ள அந்த பர்டிகுலர் ஹெடர் ஃபைலோட நேம் என்ன, நமக்கு pgm8.h இது வந்து கொடுக்கணும். இதுவே வந்து ஸ்டாண்டர்ட் ஃபைலாக இருந்துச்சுன்னா அது நம்ம ஓப்பனிங் ஆங்கிள் அண்ட் க்ளோசிங் ஆங்கிள் வந்து கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நாமளாக கிரியேட் பண்ண ஹெடர் ஃபைலை டபுள் கோட்ஸ்குள்ள வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இதை வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ப்ரோக்ராம்லேருந்து அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன, ஃபங்க்ஷன் ஃப்ரம் சைல்டு. ஸோ இந்த அப்படியே வந்து ஃபங்க்ஷன் வந்து காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இதை வந்து கால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆக போகுது. ஓகே, இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு வந்து pgm8.c அப்படிங்கிறத வந்து ரன் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். ஏன்னா இது ஏன் வந்து ரன் ஆகலைன்னா போன தடவை நம்ம வந்து இந்த மாதிரி exe ஃபைல் வந்து கொடுத்தோம். ஸோ அதனால அந்த exe ஃபைல் வந்து ரன் ஆச்சு. இந்த தடவை ஜஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் மட்டும் தானே வந்து கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு இடத்துல வந்து கம்பைல் ஆகி ஒரே ஃபைலாக நமக்கு வந்து கிடைச்சாதான் நம்மளால அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ண முடியும். இதை நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அதை போய் பாருங்க, உங்களுக்கு வந்து புரியலன்னா கண்டிப்பாக வந்து புரியும். இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி ஒவ்வொருத்தருக்கிட்டையா அந்த கோட் வந்து போய் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மெர்ஜ் ஆகி நமக்கு வந்து கடைசியாக ஒரு exe ஃபைல் வந்து கிடைக்கும். அந்த exe ஃபைல் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாதான் நமக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல pgm7 நம்ம வந்து கம்பைல் வந்து பண்ணணும், pgm8 வந்து கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணி ஒரே ஒரு எக்ஸிக்யூட் ஃபைலை வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி gcc அப்படிங்கிற இந்த கம்பைலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். -ஓனா வந்து அவுட்புட் ஃபைல். ஸோ அவுட்புட் ஃபைலோட நேம் வந்து நான் வந்து ஒரு நேம் வந்து கொடுக்கணும். இந்த நேம்ல தான் exe ஃபைல் அப்படிங்கிறது வந்து ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ இதை வந்து மை லாஸ்ட் ப்ரோக்ராம், அதாவது லாஸ்ட் ப்ரோக்ராம்னா இந்த ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி லாஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் வந்து கிடைக்க போதில்ல, அதுதான். அதுக்கப்புறம் நம்மளோட சோர்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுக்கணும். ஸோ நமக்கு வந்து இந்த ரெண்டு சோர்ஸையும் வந்து கொடுக்கணும். pgm7.c pgm8.c இதை மட்டும் வந்து கொடுக்கணும். கொடுத்தோம்னா நமக்கு மை லாஸ்ட் pgm அப்படின்னு சொல்லி ஒரு exe ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆயிருக்குதா. இப்போ அந்த exe ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு // அப்புறம் அந்த ப்ரோக்ராம் நேம் .exe. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு என்னோட ப்ரோக்ராம் கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற திஸ் இஸ் பேரண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அந்த printf பிரிண்ட் ஆகுது. அண்ட் சைல்டில் இருக்கிற திஸ் இஸ் சைல்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த printf பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு மெத்தட் வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு exe ஃபைலை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் வந்து பண்ணதுக்கப்புறம் ஒரே exe ஃபைலை மாற்றி அப்படியே வந்து ரன் பண்ணலாம். இந்த இடத்துலையும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம exe ஃபைல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ரன் பண்ணி வந்து ஜென்ரேட் வந்து பண்ணோம். அப்படி இல்லாமல் நம்ம ஜிசிசி கம்பைலர் மூலியமாகவும் exe ஃபைலை ஜென்ரேட் பண்ணி அண்ட் pgm ஃபைலை வந்து கால் பண்ணிடலாம். எப்படி வேணால் பண்ணலாம், நமக்கு தேவை அவுட்புட் தான். இப்போ நம்ம இந்த வீடியோட லாஸ்ட் செக்ஷனில் இருக்கோம், அசஸ்மெண்ட். உங்களுக்காக நான் 2 அசஸ்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணி அதில் இருக்க கான்டென்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணி அதில் மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லணும். இன்க்ளூடிங் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து. ஸோ மொத்தம் எத்தனை கேரக்டர் அப்படிங்கிறத வந்து கவுண்ட் பண்ணி அதை நீங்கள்
இன்னொரு ஃபைலில் வந்து ரைட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட். செகண்ட் அசஸ்மெண்ட் வந்து என்னன்னா அதே தான், பட் இந்த தடவை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மொத்தம் எத்தனை லைன்ஸ் வந்து அதில் இருக்குது, எத்தனை லைன்ஸ் ஆஃப் கான்டென்ட் அதில் இருக்குது. அதாவது ஒரு மொத்தம் ஒரு 10 லைன் இருந்துச்சுன்னா அதை 10 அப்படிங்கிறது இன்னொரு ஃபைலில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த 2 அசஸ்மெண்ட் தான் நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.